படைப்பு என்றால் ஆய்வுக்கூடம் தான். கனவுகள் எங்கிருந்தும் எழலாம். சில நேரம் அது ஒரு சிற்றூரின் இதயத்தில் பிறக்கிறது. அங்கேதான் ஒருவர் அப்துல் கலாம் ஆகிறார். நெஞ்சுக்குள்ளே நெருப்பு இருக்கா, கண்ணுக்குள்ள கனவு இருக்கா, கனவுமே பரவந்து விட்டு பிச்சிரோன். வீட்டுக்குள் இருக்கும் விஞ்ஞானியே வெளியே வாப்பேன், நாட்டேன் கிரமம் கூட சிலிக்கான் வெளியாகுமே. நீ வெளியே வந்த உன் சிந்தனை உன் படைப்பு சரித்திரமாகும் நேரம் இது. பிச்சிரான், பிச்சிரான், பிச்சிரான். உனக்கு என்ன டவுட்? ஃபீனிக்ஸ் பறவை நீயே. கினி திரி கலாமையா போலே நீ சிறகை விரி. உன் கண்டுபிடிப்புக்கு ஒரு வெல்கம். பிச்சிரான் உடன் ஒரு ஒப்பந்தம், உயர பறக்க இதுதான் தருணம். நீயும் கலாம் ஆகலாம். உங்க விஷனுக்கு நாங்க தான் பிரிட்ஜ், உங்க டேலண்ட்க்கு இதுதான் ஸ்டேஜ். படைப்பை பார்க்க உன் படைப்பை மெருகேற்ற, உங்களை மாற்ற உரை விரலாக்க. பிச்சிரோன், பிச்சிரோன், பிச்சிரோன். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பல மாற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ஷோவாக தான் நம்ம Pitch It On இருக்கு. So ladies and gentlemen, வணக்கம் and a very very warm welcome to Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம், presented by A to Z Gammon, associate sponsor Takkar EV Chargers, Anuj Tiles, gold winner, Orange Retail Finance India Private Limited. இந்த எபிசோட் ஆஃப் Pitch It On வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கடந்த வாரங்கள்ல நிறைய கண்டெஸ்டன்ஸ் நம்ம சந்திச்சிருந்தோம், அவங்கள்ட்ட பேசியிருந்தோம், அவங்களோட இனோவேஷன்ஸை கேட்டு தெரிஞ்சிருந்தோம். பட் இருந்தாலுமே இன்னைக்கு வரக்கூடிய கண்டெஸ்டன்ஸாக இருக்கட்டும், போன வாரம் இல்லை கடந்த வாரங்களில் வந்த கண்டெஸ்டன்ஸ்லேருந்து சில நபர்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம கிராண்ட் ஃபினாலேக்கு அனுப்ப போகிறோம். அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த எபிசோடனுடைய முடிவில் நமக்கு தெரிய போகுது. சரி, யார் யார் ஃபினாலேயில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்குமே ஆவலாக இருக்கு. பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஷோனுடைய மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடியது நம்மளுடைய மென்டார் அண்ட் ஜட்ஜஸ். ஸோ அவங்களை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்மளுடைய Pitch It On முதல் ஜட்ஜாக இன்னைக்கு யார் இணைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is a retired Indian Air Force officer. அதை தாண்டி 35 years of experience இருக்கு. டிஃபென்ஸ்ல, டெலிகாம்ல, லாஜிஸ்டிக்ஸ்ல, ஹெல்த் கேர்லன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். And he is the CEO of Med All Diagnostics. So ladies and gentlemen, please put your hands together as I welcome பாலகிருஷ்ணன் ஜே அவர்கள். நம்மளுடைய அடுத்த ஜட்ஜ் ஒரு டெக் ஃபார்மிங் எக்ஸ்பர்ட் அண்ட் ஒரு நியூட்ரிஷனிஸ்டும் கூட. ஹி இஸ் த CEO of IGO Group, Indian leading farm engineering brand அப்படின்னே சொல்லலாம். So ladies and gentlemen, please put your hands together as I welcome Dr. John A. Sudas அவர்கள். Alright, so நம்மளுடைய ஃபைனல் ஜட்ஜ் கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, he has an experience of 26 years. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஆத்தர், ஒரு இன்னோவேட்டர், ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு transformative personality on the whole. So ladies and gentlemen, please put your hands together as I welcome Dr. R. Asir Julius அவர்கள். ஸோ ஜட்ஜஸ் இன்னைக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம Pitch It On மேடையில் வந்து நம்ம ஃபைனலிஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதை தாண்டி இன்னுமே சில பேர் வந்து பல கண்டுபிடிப்புகளோடு இந்த மேடைக்கு வரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஆன் தி ஹோல்? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஏன்னா இந்த ஜேர்னியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். ஏன்னா நம்ம இன்றைக்கி செமிஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேண்டிடேட் செலக்ட் பண்ணி ஃபினாலேக்கு கூட்டு போக போகிறோம். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இருந்த பொறுப்பு இன்னும் ரொம்ப அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அதுலேருந்து 50 ஃபைனலிஸ்ட் வந்தாங்க. இப்போ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 8 to 10 ஃபைனலிஸ்ட்டை வந்து இந்த ரவுண்டில் செலக்ட் பண்ண போகிறோம். குவைட் எக்ஸைட்டிங். ஒவ்வொரு எபிசோடுமே வந்து ஒரு மைல்ஸ்டோன் தான். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோடில் அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப த்ரில்லாகவே இருக்குது. கூடுதலாக இங்கே வரக்கூடிய ஃபைனலிஸ்ட் மட்டும் இல்லை, இங்கே ப்ரெசென்ட் பண்ண அத்தனை பேரோட இனோவேஷன்ஸும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம்ஸை அது சேஞ்ச் பண்ண போகிறது. அதுக்கு நம்மளும் வந்து இங்கே ஒரு ஜூரியாக இருக்கின்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம Pitch It On செமி ஃபினாலேல இத்தனை நாட்கள் பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு கூட ஒரு பெரிய கைடாக இருந்து நம்முடைய கலாம் சார்னுடைய தூதுவராக இருக்கக்கூடிய பார்த்திபன் சார் கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. So ladies and gentlemen, please put your hands together as I welcome பார்த்திபன் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய
முக்கியமாக உங்களுடைய ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதில் கலாம் சார்னுடைய அந்த டிசைனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதனால தான் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மைக் இல்லாமல் நான் பேசலான்னா எப்படி வெளியில் கேட்காதோ அந்த மாதிரி கலாம் சாருடைய ஃபோட்டோ இங்கே இல்லைன்னா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இன்னைக்கு வந்து பிட்ச்டானுடைய செமி ஃபினாலே. இத்தனை நாட்கள் எத்தனையோ கண்டெஸ்டன்ஸ் இந்த மேடை ஏறி இருக்காங்க, அவங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஜட்ஜஸும் பல விதமான இன்புட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட சில கண்டெஸ்டன்ஸ் இந்த மேடை ஏற போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க இன்னைக்கு? இல்லை, ஏற்கனவே என்ன சொல்லுவாங்க, அந்த விருந்து திகட்ட சாப்பிட்ருக்கோம். மறுபடியும் இதுக்கு கடைசியாக ஒரு டிசர்ட் மாதிரி இந்த ஃபைனல் செமிஃபினாலில் என்னெல்லாம் நடக்க போகுது, நம்ம யாரை செலக்ட் பண்ண போகிறோம், அவங்கள யாரை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக போகிறோங்கிறது என்ன சொல்கிறது, இந்தியாவுடைய நாளை எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான பங்கை நம்ம செய்ய போகிறோங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார். அப்படியே உங்களுடைய சிம்மாசனத்தில் உட்காந்து. ஸோ நம்மளுடைய பிட்ச்டானுடைய செமி ஃபினாலேல வரக்கூடிய முதல் கண்டெஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்ஸ் நேம் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஆஸ் எ வெல்கம். ஹாய், என் பேர் ரயான். நான் சென்னை ஆவடியிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பிட்ச்டானில் வரேன். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் சின்ன வயசுலேருந்து ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். விஜய் டிவி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? மேம், என்னோடய டிசைன் வந்துட்டு தமிழ்நாடு விண்ட் டர்பைன். இது வந்து விவசாயிங்களுக்கு நான் உருவாக்கின ஒரு விண்ட் டர்பைன். விவசாயிங்களுக்கு நிறைய இடத்துல கரண்ட் போல் இருக்காது. ஸோ இந்த டர்பைன் வந்துட்டு 20,000 இல்லை 30,000 பெரிய சைஸில் பண்ணிவிட்டு 20 வருஷத்துக்கு ஆப்ரேட் பண்ண முடியும். இது வந்துட்டு அவங்களுக்கு கரண்ட்டே தேவைப்படாது. 5 கிலோவாட்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணி விவசாயிங்களுக்கு கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டில் கரண்ட் போகாது, அவங்களுக்கு வாட்டர் பம்புக்கும் கரண்ட்டு சப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ விவசாயிகளுக்கு ஓகே, கரண்ட் போய் வந்து சப்ளை இருக்கும், அதெல்லாமே ஓகே. இப்போ வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கரண்ட் சப்ளை இருக்குமா? மேம், சிட்டியில் இருக்கிற அவங்களுக்கு வீட்டு மேலே இது வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அப் டு 10 கிலோவாட்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணி ஏசி, ஃபேன், வாஷிங் மிஷின் எல்லாமே ரன் பண்ணலாம். ஸோ பேசிக்லி ஒரு இனோவேஷன் ப்ரெசென்ட் பண்ணணும்னா எவ்வளவோ ஐடியாஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் ஏன் இந்த ஐடியா மெயினாக பிக் பண்ணீங்க? எங்கேருந்து ஆரம்பிச்சது? எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். நேச்சர்னால் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃபாரஸ்ட்லாம் போவேன். அந்த மாதிரி ஒரு டைமில் நான் வந்துட்டு ஒரு ஃப்ளவரில் பார்க்கும்போது அது ஊதும்போது ரவுண்டாக ஸ்பின் ஆச்சு. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எதுக்கு சுற்றுது. ஸோ அப்போது நான் கொஞ்சம் படித்து சார்கிட்டலாம் கேட்டு அப்போ நான் கண்டுபிடிச்சேன், ஓகே இதை வச்சு நம்மளால் இப்போ கரண்ட் உருவாக்க முடியும். ஸோ இதை வந்து நான் ஆட்டோ கேட் கற்றுக்கிட்டு ஆட்டோ கேட்டில் இந்த டிசைன் பண்ணேன். இதே டிசைன் தான், இதே ஃப்ளவர் தான் டிசைன் பண்ணி பேட்டன்ட் பண்ணியிருக்கேன். பேட்டன்ட் பண்ணி கிராண்ட் ஆகிருக்கு. சோலாருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்போ? மேம், சோலார் வந்துட்டு நிறைய இடம் எடுத்துக்கும். அது அப்புறம் வந்துட்டு சோலார் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஒரு ஃபார்மரால் சோலார் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு 10,000, 20,000, 30,000 இருக்கும்போது, அதுவும் 10-15 வருஷம் சர்வீஸ் லைஃப் இருக்குது ஓடும்போது, அவங்களுக்கு மாதம் வந்துட்டு ரொம்ப கம்மி, மாதம் 100 ரூபா தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல்லாக சோலார் பேனல்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். காற்று அடிக்காத போது சோலார் பேனல்ஸ் வச்சு அதை எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிரில்லியன்ட். ஸோ ராயன், இன்னைக்கு வந்து நம்முடைய ஜட்ஜஸ் சொன்னது என்னன்னா, இது ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் பிட்ச்டான், ஓகேங்களா? இங்கே ஐடியாவை தாண்டி எக்ஸிக்யூஷனுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்க்கலாமா இப்போ? கண்டிப்பாக மேம், ப்ளீஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டுடியோக்குள்ளே காற்று வராது, அதனால் நான் இப்போ காற்று உருவாக்க போகிறேன். எப்படி உருவாக்க போகிறேன்? ஒரு மோட்டர் இருக்குது, ஃபேன் இருக்குது. ஃபேன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் கரண்ட் உருவாகுதா இல்லையா நம்மளுக்கு இன்னும் தெரியல. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுலேருந்து உருவாகிற கரண்ட் வந்துட்டு அந்த உள்ள பிஎம்எஸ்ன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த பிஎம்எஸ்க்குள்ளே போயிட்டு அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணும். அந்த பேட்டரி வந்துட்டு ப்ராப்பரான கரண்ட் ரெகுலேட் பண்ணி அந்த லைட்ஸ் கொடுக்கும். வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் ஏசி கெட்டு போயிடும், அதே மாதிரி எந்த எக்யூப்மெண்ட்ஸ்னால கெட்டு போயிடும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு சர்க்யூட் உருவாக்கி அது வழியாக அந்த லைட்ஸ்லாம் க்ளோ ஆகுது. இதே மாதிரி உங்களால் வாட்டர் பம்ப்ஸ், ஏசிஸ், லைட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ரன் பண்ண முடியும். இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் யூனிட். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் யூனிட் வந்துட்டு இது வந்து ஒரு பிஎம்எஸ். ஸோ இதில் ஆட் பண்ணும்போது இந்த பிஎம்எஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிவிட்டு மூணு பேட்டரிஸ்லையும் ப்ராப்பரான வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணி இந்த எல்இடிஸ் கொடுக்கும். இந்த கரண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராடக்ட் வந்துட்டு 6 hours வரைக்கும் க்ளோ பண்ண முடியும். பட் நீங்கள் ப்ராப்பரான 6 meters per second விண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இட் வில் கோ ஆஸ் லாங் அஸ் நீங்கள் எவ்வளோ காற்று கொடுக்குறீங்களோ அவ்வளோ நேரம் ரன் ஆகும்.
ஸோ பேசிக்லி அதை வாங்குறது மட்டும் இல்லாமல் மேனேஜ் பண்ணி கண்ட்ரோலும் பண்ணுது, எஸ் ஸ்ட்ரீம்லைன் மேம், பண்ணுது. எல்லாமே பண்ணுது மேம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஐ திங்க் பார்த்திபன் சார்ட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். பார்த்திபன் சார், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கு? இது வரைக்கும் நம்ம இங்கே பார்த்த மாடல்ஸ்லேயே இதுதான் பெஸ்ட் மாடல்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முதல்ல நம்ம எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது, நீங்கள் இப்படி கூட சொல்லியிருக்கலாம், இங்கே வந்து ஃபேனே இருக்காதுங்க, அதனால் இதை காட்ட முடியாது, ஃபேன் இருக்கிற இடமா இருந்தால் நம்ம இதை காட்டலான்னு எஸ்கேப் ஆகிருக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்களே ஒரு ஃபேன் கொண்டு வந்து வச்சுட்டு இதன் மூலமாக அதை பண்ணி காட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி எல்லா வித்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கிட்ட பிளான் ஏ, பிளான் பி மட்டும் இல்லை, பிளான் சி, டி, ஈன்னு எல்லாத்தையும் வச்சிருக்காரு. எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு சார் கண்டிப்பா. கண்டிப்பாக சார். ஏன்னா நான் ஒரு நாளைக்கும் ஆஃபீஸ் போகும்போது மினிமம் 100 விண்மீலை கடந்துட்டு தான் என் ஆஃபீஸ்க்கே போகணும். இந்த ஷேப்பில் விண்மீலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன? அவ்வளோ பெரிய விண்வெளி வந்துட்டு நம்மளால் தமிழ்நாட்டில் சிட்டியில் வைக்க முடியாது. என்னால் அது சின்னதாக்கணும். இப்போது இது வந்து 3 மீட்டர் பெருசாக இருந்தது, இதை நான் குட்டியாக்கி கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அந்த பெரிய விண்வெளியை நீங்கள் குட்டியாக்கும் போது அது உங்களுக்கு பவர் கொடுக்காது, நீங்கள் ஆசைப்படுற கரண்ட் வராது. அதாவது எஃபிஷியன்சி கம்மியாக குறைஞ்சிரும். ஸோ 30% எஃபிஷியன்சி இருந்தால் 10%க்கோ கீழே ட்ராப் ஆயிரும். ஆனால் இந்த டர்பைனில் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது. சர்ஃபேஸ் ஏரியாவில் நிறைய கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, காற்று நல்லா பிடிக்கிறதுனால நல்லா சுற்றும். ஸோ அதனால இந்த காம்ப்ளெக்ஸான ஒரு டிசைன். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் வந்து காற்று கம்மியாக இருந்தால் கூட அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்போவுமே இருக்கும் மேம். சரி, நார்மலாக இருக்கக்கூடிய இதே சைஸ் விண்மில்லுக்கும் இந்த சைஸ் விண்மில்லுக்கும் என்ன எஃபிஷியன்சி அதிகமாக கொடுக்க முடியும்? சார் 30% and 20%. ஸோ 20% மோர் எஃபிஷியன்ட் தென் அதர் கன்வென்ஷனல் விண்ட் டர்பைன்ஸ். 20% எஃபிஷியன்சி கெயின் ஆகுது சார். ஓகே. ஸோ நமக்கு தேவையெல்லாம் வந்து ஒரு சின்ன வீட்டில் ஒரு ஸ்பேஸோ இல்லை ஃபார்ம் லேண்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும், நம்ம வந்து த்ரூ அவுட் த இயர் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் த்ரூ அவுட் த இயர் ஜென்ரேட் பண்ணலாம் சார். வண்டர்ஃபுல் ரயான், சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ ஃபார்மிங்கில் வந்து இந்த சர்க்கியூட்டை வந்து உங்களால் வந்து எலக்ட்ரிசிட்டி நமக்கு நேச்சுரலாக கொடுத்துருப்பாங்க, பட் பவர் கட் ஆகிடும். ஆமாம் சார். அந்த மாதிரி டைமில் இதை ஆட்டோ ஜென்ரேட்டடாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்க இதை? சார், இதோட வர்ற கரண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு பேட்டரிக்குள்ளே ஃபீட் ஆகிடும் சார். ஒரு காரோட 12 வோல்ட் பேட்டரி இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பேட்டரிஸ் இருக்கும், அதில் ஃபீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வேளை இப்போது மார்னிங் ஒரு 6 ஹவர்ஸுக்கு வந்து நல்லா காற்று அடிச்சது, அதுக்கப்புறம் காற்று நின்று போயிடுச்சு. ஆனால் அந்த பேட்டரியில் அந்த கரண்ட்டு எப்போவுமே இருக்கும். எப்போ தேவையோ அந்த கரண்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் சார். 3 மீட்டர் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு டிவைஸை எக்ஸாக்டாக பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது காஸ்ட் எஸ்டிமேட் பார்த்துருக்கீங்களா? சார் 2 மீட்டரோட இது பண்ணுறதுக்கு எனக்கு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் இல்லாமல் 25,000 காஸ்ட் ஆச்சு சார். 25,000ல் யூ கேன் ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியலை வச்சு 25,000 காஸ்ட் ஆச்சு. பட் அதை மாஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது 10,000 வரைக்கும் டவுன் ஆயிரும் சார். நீங்கள் 25,000ல் இது மாதிரி ஒரு டிவைஸ் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஃபார்மர்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதம். இன்ஃபேக்ட் ஆஸ் எ கம்பெனி நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்றோம். வெரி எக்ஸைட்டட் சீயிங் த ப்ராஜெக்ட். தேங்க்யூ சார். ஏன்னா இது வந்து ஒரு இனோவேஷனோட சோஷியல் இம்பேக்ட் தான் நமக்கு மெயின். ஆமாம் சார், கரெக்ட் சார். இது கிரியேட் பண்ணுற சோஷியல் இம்பேக்ட் ப்ராக்டிக்கலாக சின்ஸ் கமிங் ஃப்ரம் அ டெக் ஃபார்மிங் பேக்ரவுண்ட், டெஃபினெட்லி அவர் டீம் கேன் பார்ட்டிசிபேட் இன் திஸ் கொலாபரேஷன். I'll be glad, and we can roll out the project also. Yes sir. Ryan, big round of applause to you once again. Thank you I so think much, it's sir. a Thank you so brilliant much. product. Thank you sir. ஏன் 2 டர்பைன் வச்சுருக்கோம் நம்ம மேலேயும் கீழேயும் ரிஃப்? சார், இது ஏன் நம்ம 2 டர்பைன் வச்சுருக்கோம்? ஆக்சுவலி வந்துட்டு சிங்கிள் டர்பைன்லேயே எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும். பட் 2 டர்பைன் வர வைக்கும்போது ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு லேண்ட் பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கும்போது இந்த ஓர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சுழற்சி உருவாகும். அந்த மாதிரி சுழற்சி வந்துட்டு தர சூடாகும் போது அது நிறைய உருவாகும். அதோட எனர்ஜியை ஹார்னஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பாட்டம். வெரி குட். நிறைய அப்ரிசியேஷன் உங்களுக்கு வந்திருக்கு அண்ட் நிறைய பேர் they are willing to invest in தான் சொல்லியிருக்காங்க. ஹார்ட்டி விஷஸ். அண்ட் இனி வந்து இது ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் பிட்ச் இட் ஆன் இல்லையா? ஸோ அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே நம்ம பேச போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் இது பிட்ச் இட் ஆன் நீங்களும் ஆகலாம் கலாம், presented by A to Z Gammon Associate Sponsor, Tucker EV Chargers, Anuj Tiles, Gold Winner, Orange Retail Finance India Private Limited. Welcome back to the show. இது Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம், presented by A to Z Gammon Associate Sponsor, Tucker EV Chargers, Anuj Tiles, Gold Winner, Orange Retail Finance India Private Limited. ஸோ நம்மளுடைய Pitch It On உடைய ஃபைனல் ரவுண்டில் வந்து முதல் கண்டெஸ்டன்ட்டே வந்து ஜட்ஜஸையும் சரி நம்மளுடைய மென்டாரையும் சரி பயங்கரமாக மிரள விட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு கண்டெஸ்டன்ட் வராங்க. கண்டெஸ்டன்ட் சொல்ல முடியாது, கண்டெஸ்டன்ட்ஸ் வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ லேஸ் நேம் அண்ட் ப்ளீஸ் put your hands together as a welcome. நான் தான் தர்ஷினீஸ்வரன். நான் தான் வெனம் ஏஐ கிரியேட் பண்ணேன். ஹாய், ஐம் ஸ்ரீ அஸ்வினி.
பிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு கால் வந்தபோது நான் பிலீவ் பண்ணல, பட் ஆர் ஸ்கூல் சப்போர்ட்டட் அஸ், ஸோ தே சென்ட் அஸ் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இது ஸ்டேஜ் ஆக்சுவலி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் வில் டூ அவர் பெஸ்ட். ஸோ எங்கேருந்து வந்தது அந்த ஐடியா டு இனோவேட் சம்திங்? வி இன்ஸ்பைர்ட் பை மூவி. நாங்கள் ஒரு படம் பார்த்து அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிச்சு. ஸோ வி டிஸ்கஸ்ட் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு. அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ஸோ தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன். என்ன படம் பார்த்தீங்க, என்ன இனோவேஷன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க? மேம் இது 2008 வந்து ஜாவஸ் அப்படின்ற ஒரு ஏஐ மாடல் ஒன்று வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம எப்படி கான்வர்சேஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்போ இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்க இனோவேஷன் பற்றி சொல்லுங்கள். ஸோ எங்களோட ப்ராஜெக்டோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏஐ மாதிரி மற்ற ஏஐ விட இந்த ஏஐ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசும். எப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு நினைக்கிறீங்க? இதில் நாங்கள் சர்க்காஸ்டிக் மோட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நாங்கள் ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் என்ன பெனிஃபிட்னா, இதை ஆன் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதுக்கிட்ட வந்து ஹாய்டா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டால், ஹே மச்சா நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன், நான் இது தாண்டா பண்ணுறேன் அப்படின்னு இது பேசும். இன்கேஸ் இதில் ஆஃப் ஆப்ஷனும் இருக்குது. இதை ஆஃப் பண்ணிங்கன்னா இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஆஃபீஸில் வந்து ஏதாவது இதுக்கிட்ட கேட்குறோன்னா இது நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃபன்னியாக பேசும். ஸோ அந்த டயத்தில் நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா கண்டிப்பாக. ஸோ அதனால் நாங்கள் இதில் வந்து சர்க்காஸ்டிக் மோட் ஆஃப் ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுனால இதுக்கிட்ட நம்ம வந்து ஜென்யூனாக நம்மக்கிட்ட பேசும் இது. திஸ் இஸ் ஆர் ஏஐ இன்டர்ஃபேஸ். ஓகே. அண்ட் இஃப் யூ கிளிக் டீப் செக்யூர் ஏஐ, அதில் வந்து நாங்கள் ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். பிகாஸ் இது வந்து நாங்கள் லேட்டராக கொண்டு வந்த ஒரு ஐடியா. இதில் வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. we also have a playback feature. இது பார்க்க எப்படி மேம் இருக்குது மேம்? இது ரியலாக ஃபேக்கா மேம்? ரியல் மாதிரி தான்ப்பா இருக்குது. we can analyze it. எஸ் மேம், சப்மிட் பண்ணுறோம். ஓகே. it takes time. இட்ஸ் a fake one. இதில் வந்து இது வந்து எப்படி நான் ஃபேக் ஒன்னு சொல்கிறேன்னா, ஆஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட் செகண்ட், மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம நோட்டீஸ் பண்ணி கூட மாட்டோம். ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபேஸ் மாறுறது உங்களுக்கு நல்லா தெரியும் மேம். அவரோட ஃபேஸ் மாறுறது தெரியுதா மேம்? ஓகே. ஸோ வெரி மைன்யூட்டாக இருக்கும். பட் ஆஸ் அ நம்ம ஹியூமனாக ஹோலாக பார்க்கும்போது அது தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம்ஸாக ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ்ன்றது நம்ம வந்து மீடியாஸில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. பட் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் மார்ஃபிங் வந்து ரியலாக ஃபேக்காங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இனோவேஷன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது? ஹவு அட்வான்டேஜஸ் இஸ் இஸ்? நாங்கள் இந்த வெனம் ஏஐ வந்து 3-way கனெக்ட், ஹார்ட்வேர், லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன், இதை நம்ம அட் அ டேட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, எல்லா 3த்துலேயுமே அட் அ டேட்டை இது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஒன்றில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இன்னொன்று வந்து கனெக்ட் ஆகாது இல்லையா? ஸோ இதில் அப்படி கிடையாது, இது 3த்துலேயுமே கனெக்ட் ஆகும். இப்போ ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ரீல்ஸில் வந்து இப்போ அதிகமாக வந்து ஃபேக் கண்டென்ட் எது, ஒரிஜினல் கண்டென்ட் எது நம்மளுக்கு தெரியறது கிடையாது. ஸோ அந்த டைமில் இட்ஸ் லைக் ப்ளக் அண்ட் ப்ளே ஃபீச்சர் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ஸில் இருந்தால் நம்ம அந்த ஆப்பை கிளிக் பண்ணி இட்ஸ் ஒரு ரியல் ஆர் ஃபேக் அனலைஸ் பண்ணி லைவ் உடனே அப்டேட் எடுத்துக்கலாம். ஓகே, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். இது ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது இல்லையா? அதுக்கும் இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க இனோவேஷனுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ்? இதோட ட்ரைனிங் செட்டே நாங்கள் வந்து இதுக்காண்டியே கொடுத்துருக்கோம், பர்டிகுலராக இதுக்காண்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மற்ற இது கம்பேர் பண்ணும்போது யூ கேன் see the different in real time. அதனால நாங்கள் இதை மட்டும் அந்த மாடல் வந்து இதை மட்டும் தான் பண்ணுவோம், வேறு எதுவுமே பண்ணாது. சூப்பர். சப்போ நீங்கள் வந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணி எங்களுக்கு எல்இடியில் வந்து ஒரு மினி ஷோகேஸ் மாதிரி காமிச்சிங்க, whatever you created இல்லையா? இங்கே வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பும் வச்சிருக்கீங்க. யூ டோல் மீ இங்கே நம்ம பேசணும்னா சர்க்காஸ்டிக்காக ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோட்டோடைப்பும் இதை வந்து ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறீங்களா? எஸ் மேம். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் அப்படின்றத டிடெக்ட் பண்ணிடுவோம். ஹியூமன்ஸ்க்கு அதுவே என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோன்னா, அது ஃப்ரண்ட்டில் வந்து உங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோன்னா நம்மளை கனெக்ட் பண்ணிவிட்டு அது நம்மக்கிட்ட வந்து தானாக பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஹியூமன்ஸாக இருக்கோம்னா உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவேன். பட் பேசிட்டேன்னா நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டெப் கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கடுத்து நம்ம ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அதுவும் கான்வர்சேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஃப்டர் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும் சார். அதுதான் இது நீங்கள் பேசி பார்க்கலாமா? சார் இப்போ வந்து இந்த மைக் மட்டும் நாங்கள் ஒர்க் ஆகலை சார், அதனால பேச முடியாது சார். பேச முடியாது. ஆமாம் சார். பட் நாங்கள் மாடல் மட்டும் காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கோம். பிகாஸ் நாங்கள் வந்து we can do it. நீங்கள் இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொடுக்கணுன்னா என்ன காஸ்ட் சார்ஜ் பண்ணுங்க? கன்சியூமர் கிரெடிட்டா சார்? ஆஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்ன மாதிரி we will give for free as a first. பட் போக 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 அப்போனா அவர் வாங்கிக்குவார். அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான பர்சன். எப்படின்னா எடுத்த உடனே காஸ்ட் எவ்வளோன்னு கேட்பாரு. என்ன அது ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக முதல்ல அதை நான் வாங்கிக்கிறேன்னுவார். அதனால இங்கே இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான பர்சன் அவர் தான் சார். this would be like our final product சார்.
ரொம்ப குட்டியாகவும் இருக்கும், ரொம்ப காம்பேக்ட் ப்ளஸ் நம்மளோட ரிசோர்ஸஸ் அதாவது எல்லாருனாலையும் வாங்க முடியிற மாதிரி ஒரு ப்ராடக்ட். இண்டிபெண்ட்டாக ரன் ஆகாமல் டிபெண்ட்டாக ரன் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட். நம்ம சர்வீசஸில் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி சார். பட் எனிவேஸ் என்னுடைய ஆர்வத்தை தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஜட்ஜஸாக இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பேருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். அடுத்தது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ விஷிங் யூ லாக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த இன்னோவேட்டர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய இன்னோவேஷன் இங்கே வந்தாச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு சின்ன சின்ன கெஸ்ஸஸ் இருக்குது, இருந்தாலும் அவரே கூப்பிட்டு கேட்டுடலாம். ஹாய், நான் ஹரீஷ். நான் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஸ்டாட்டிக் ஃப்ளெக்ஸுங்கிற ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பிச்சிடான் தான் நல்ல பிளாட்ஃபார்ம்னு தோணுச்சு. மற்ற பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு பிச்சிடானுக்கு ரிஜிஸ்டர் பண்ணேன். ப்ராஜெக்டை போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன். மற்றவங்க விட எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் அதிகம். உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி இன்னோவேஷன்லாம் பண்ணணும்னு தோணுச்சு? மேம் ஆக்சுவலி வந்து இது வந்து என்னோட ஒரு பெரிய ப்ராஜெக்டோட ஒரு சின்ன பார்ட். என் பெரிய ப்ராஜெக்ட் வந்து லெவிடேட்டிங் கார். ஓகே. லெவிடேட்டிங் கார் ஆக்சுவலி வந்து இந்த டைமில் நல்லா அஃபோர்டபுளாகவும் ரிலேயபிளாகவும் பண்ண முடியாது. அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து இண்டக்டிவ் சார்ஜிங். எல்லாருமே வந்து நார்மலான பெட்ரோல் சார்ஜஸ்லேருந்து ஈவிக்கு மூவ் ஆகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் வந்து நார்மலான ஒரு ஈவி கன்சியூமர் வந்து என்ன ஒரியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஈவி சார்ஜிங். இட் டுக்ஸ் 3 to 4 hours ஃபார் சார்ஜிங் a EV vehicle. My project made it capable for charging a EV vehicle within 45 minutes. ஸோ பேசிக்லி வந்து ஒரு இவி வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதை சிம்பிளிஃபை பண்ணி 45 மினிட்ஸில் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சார்ஜ் பண்ண முடியும்ன்றீங்க. கரெக்டா? இப்போ இது என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்க அதை சொல்லுங்களேன் எனக்கு. மேம் ஆக்சுவலி இது வந்து ஒரு இண்டக்டிவ் சார்ஜிங் ஸ்டேஷன் மேம். மேம் இந்த இடத்துல வந்து கார் வந்து நார்மலாக போய் பார்க் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் மேம். எப்படி அதை டிடெக்ட் பண்ணுது? மேம் இது வந்து இந்த காரில் வந்து இந்த மாடியூல் வந்து இன்டிகிரேட் ஆகிருக்கு மேம். இதில் வந்து ஐஆர் வேவ்ஸ் வந்து எமிட் ஆகும் மேம். அது வந்து இந்த கிரவுண்ட் ஸ்டேஷனில் இருக்க ஐஆர் ரிசீவர் வந்து அப்சர்வ் பண்ணி அது வந்து சிஸ்டம் இனிஷியேட் பண்ணும் மேம். இதில் வந்து 2 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இது வந்து கிரவுண்ட் கோர்னு சொல்லுவோம் மேம். இது வந்து கிரவுண்ட் அடியில் வந்து பரி பண்ணியிருப்போம் மேம். இதுலேருந்து நார்மலாக வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்க இடத்துல மேக்னட்டிசம் இருக்கும் சார். இப்போ வந்து அந்த மேக்னட்டிசம் வந்து எப்படின்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது ஏசி மேக்னெட்டிக் இது வந்து கிடைக்கும் மேம். வைண்டட் காயில் மூலியமாக அப்சர்வ் பண்ணி நம்ம காரை வந்து சார்ஜ் பண்ணலாம் சார். அதாவது நீங்கள் சொல்கிற பிரின்சிபல் வந்து எப்படி வந்து வீட்டில் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து யூஸ் பண்ணுறோமோ அது ஹீட்டிங்காக, அதே மாதிரி வந்து ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்ம அப்படி புரிஞ்சிக்கலாமா இதை? எஸ் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். கண்டக்டிவ் சார்ஜிங் ஸ்டேஷன் எப்பயுமே கிரவுண்ட் மேலே இருக்கும். அதில் கேபிள்ஸ் வந்து மேனுவல் ஆப்ரேஷன்ஸ் ரெக்யர் ஆகும். இதில் வந்து எல்லாமே சீல்டு அண்ட் பரீட் அண்டர் த கிரவுண்ட். ஸோ இதில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி சார். இப்போ இது பரீட் ஆகும்போது ஷாக் இருக்காது. இதே மாதிரி நம்ம ஒரு சிக்னல் கொடுத்தா தான் சிஸ்டம் இனிஷியேட் ஆகும். அந்த சிஸ்டம் இனிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் சார். ஸோ ஹரீஷ், உங்களுடைய இனோவேஷனை இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. நம்மளுடைய மென்டார்ட்டேருந்து ஆரம்பிக்கலாம் சார். வாட் யூ விஷ் டு சே அபவுட் த இனோவேஷன்? எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, என்ன நானே பார்க்குற மாதிரி தோணுது. எப்படின்னா, நான் என்ன சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஜென்ரலாக நான் வேறு ஏதாவது வெளியிலேருந்து எதிர்பார்க்கறது கிடையாது. அதாவது எதையாவது ஒன்று வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியுமா நான் பார்க்குறது கிடையாது. என்ன நானே எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து வயசாகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். வயசை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, மேக்கப் போட்டு பண்ணுறதுலாம் வேறு விஷயம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற எபிலிட்டியை எப்படி அதிகப்படுத்துறதுன்னா, என்ன நானே வந்து கண்ணாடியை பார்ப்பேன். கண்ணாடி பார்த்து பரவாயில்ல, நேற்றை விட இன்றைக்கி நீ அழகாக இருக்கே அப்படின்னு எனக்கு நானே ஒன்று சார்ஜ் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய புத்திசாலித்தனத்தை இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து சொல்லும்போது, பரவாயில்ல சார் நீங்கள் இன்னும் புத்திசாலியாக இருக்கீங்க அப்படின்னோடனே அதெல்லாம் ஒரு பயங்கர நம்மளே சார்ஜ் பண்ணிக்கிறது. அதனால் இந்த காரை பார்க்கும்போது என்ன நானே பார்க்குற மாதிரியான ஒரு சந்தோஷம். இந்த கார் தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிக்கிறதுங்கிறது. அதுவும் எங்கே கொண்டு போய் நிற்கும் போது பார்க்கிங்கில் வயர்லெஸ். ஓகே, வாழ்த்துக்கள். சூப்பர். இப்போ பார்க்கிங் லாட்டில் வைக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ சார்ஜ் ஆகிறதுக்கு காரை வந்து டச் பண்ணுறதுக்கு ஏதாவது காம்பனன்ட் இருக்குமா கீழே இருந்து, இல்லை கேப் தான் இருக்குமா? அது சார் கேப் தான் இருக்கும் சார். சார் இது நார்மலாக ஒரு எல்இடி இதே பிரின்சிபலில் ஒர்க் ஆகிறது தான். இப்போ நம்ம இது வந்து நார்மலான ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனில் கொண்டு வரும்போது பிரைட் வந்து லைட் க்ளோ ஆகிற நம்மளால் பார்க்க முடியும் சார். இதே மாதிரி தான் சார், ஆனால் கான்டாக்டே இருக்காது. ஓகே, குட். இதை நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா நீங்கள் கீழே வந்து சார்ஜிங் சோர்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ப்ரொவைட் அ சார்ஜிங் சர்க்யூட். எஸ் சார். ஸோ அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஒரு ஃப்ளாட்டோ அதில் வந்து ஒரு 20 பார்க்கிங் லாட் இருக்குன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த 20 பார்க்கிங் லாட்டுக்கும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட வேண்டியது இருக்கும் இந்த டெக்னாலஜியில்.
எஸ் சார். நார்மலாக வந்து ஒரு கண்டக்டிவ் சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி, ஆனால் அது பரீடு ப்ராசஸ்லாம் இருக்கும் சார். நார்மல் கண்டக்டிவ் இது வந்து நீங்கள் ஒரு ஒயரோட இது காஸ்ட் தான் நமக்கு வரப்போகுது சார். ஆனால் இது வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே இதில் கண்டக்டிங் இதை வந்து நீங்கள் போட போகிறீங்க. எஸ் சார். ஸோ தட் ரிக்வயர்ஸ் அ வெரி ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா? நம்ம இனோவேஷன்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு காஸ்டிங்கோட கம்மியாகிற மாதிரி இருந்தால் பெட்டர் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் அப்படி தானே பார்க்குறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இல்லாமல் ஐ ஃபீல் ஏன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் காஸ்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியோ இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து காருக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து உண்மையாலுமே வந்து நல்ல விஷயம் அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவை. நான் சார்ஜ் பண்ணணும்னா எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், ப்ளக் பண்ணணும். ஆனால் மிஸ்டர் ஜான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இது இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு இன்புட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நார்மல் சார்ஜிங் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ளக் மட்டும் இல்லை, கீழே வந்து ஒரு பெரிய ஒரு இண்டக்ஷன் காயிலே நம்ம வைக்கணும் இல்லையா? அப்போது அது மாதிரி இங்கே தான் வைக்கணும், அது மாதிரி ஏதாவது செலக்டிவாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை எல்லா பார்க்கிங்லேயும் இது வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? சார் எல்லா பார்க்கிங்லேயும் பண்ணலாம் சார். அதே மாதிரி இது வந்து நம்ம ஒரு ப்ராடக்டாக ரெடி பண்ணும்போது ஹவுஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது ஆக்சுவலி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா அந்த பாக்ஸ் வந்து வீட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கார் நிற்கும் போது இண்டக்டிவ் சார்ஜிங். அப்போ நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாமா, இது வந்து கவர்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ அத்தாரிட்டியோ செட் பண்ணாமல் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாங்கி பண்ணிக்கலாம் இல்லையா? எஸ் சார். அப்படின்னா அந்த ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார்? ஆக்சுவலி வந்து எக்ஸாக்டான ப்ரைஸ் எஸ்டிமேஷன் வந்து நார்மலான ஈவி கார்ஸ் பார்க்கும்போது 36K மேலே தான் சார் இருக்குது சார். அது மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 lakhs 2 lakhs ஆகும் சார். ஒரு காயிலுக்கு 1 lakh 2 lakh எக்ஸ்ட்ரா ஆகும்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? ஆமாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெர் யூனிட். எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ. மற்றபடி இது உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல ஐடியா. ஆனால் நம்ம எங்கே வைக்க போகிறோம், இதோ சார் சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே இது வந்து வரவேற்கத்தக்க ஐடியாவாக இருக்கும். 4 பேர் வாங்குறதுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். உங்களுடைய ஐடியாவை அப்ரிஷியேட் பண்ணாலும் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் அந்த கேள்விகள் மூலமாக உங்களுக்கு பதில்கள் தேடுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டேக்அவேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ப்ராஜெக்ட்டை, உங்களுடைய இன்னோவேஷனை இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்னோவேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக் உங்களுக்கு. இதே மாதிரி தான் இன்னும் நிறைய கண்டெஸ்டன்ஸ் வந்து இந்த மேடைக்கு வரப்போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் இது பிட்ச் இட் ஆன் நீங்களும் ஆகலாம் கலாம், presented by A to Z Gammon, associate sponsor Takkar EV Chargers, Anuj Tiles, Gold winner, Orange Retail Finance India Private Limited. Welcome back to the show. இது Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம், presented by A to Z Gammon, associate sponsor Takkar EV Chargers, Anuj Tiles, Gold winner, Orange Retail Finance India Private Limited. ஸோ பொதுவாகவே நம்ம ஷோவில் ஒரு இனோவேட்டரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன இனோவேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் கேட்போம். பட் இங்கே பார்க்கும்போது பிரம்மாண்டமாக ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற க்யூரியாசிட்டி உங்களுக்கு ஆப்வியஸாக வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த டிலேவும் இல்லாமல் இதை கண்டுபிடிச்ச அந்த நபர்களை மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ லேஸ் டைம் அண்ட் ப்ளீஸ் ஹியர் இட் அப் ஃபார் தமிழ் செல்வன், அருண், விஷால் அண்ட் வேதாந்த். தி பாய்ஸ் மாதிரி வந்திருக்கீங்க. வணக்கம், எங்கேருந்து வரீங்க? சென்னை, வேளச்சேரி. ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க அது சொல்லுங்கள். பயங்கரமாக இருக்குது. ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி நியூஸில் பார்த்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் 15 cities டுவர்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன் டுடேஸ் மாடர்ன் வார்ஃபேர் சிஸ்டம் படி யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட அந்த வாரில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சீப் ட்ரோன்ஸ். ஸோ இந்த ஒரு இஷ்யூக்காக நாங்கள் ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் வியோம் நேத்ரா, ஐ ஆஃப் த ஸ்கை. ஸோ இது வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் டேக் டவுன் சிஸ்டம். ஓகே, இப்போ நான் இதை பயன்படுத்துகிறேன்னா எனக்கு என்ன மாதிரி லாபங்கள்லாம் இருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரோனை டேக் டவுன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆர்ட்டிலரி ஷெல்லோ இல்லைன்னா பார்த்தீங்களா ஒரு இன்டர்செப்டர் ராக்கெட்டோ யூஸ் பண்ணுறதை விட இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாகும். அதனால் வந்து அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ் தட் யூ கேன் யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் மல்டிபிள் த்ரெட்ஸ் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இந்த ஃபியூச்சர் அப்கிரேடட் வெர்ஷன் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம் உங்கள் கண்ட்ரியை. இப்போ வந்து லைவாக ஏதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, என்ன பண்ணி காமிக்க போகிறீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்டையர் சிஸ்டமோட செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா RFID பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் தான். ஸோ இப்போ எங்கிட்ட அந்த RFID டேக் இருக்குது.
நான் இப்போ இதை ஸ்கேன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஆத்தென்டிகேஷனுக்கான இது கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே லிவர் அதோடு சேர்த்து ஃப்ளிப் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டமோட இன்டர்ஃபேஸோட ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட செக்யூரிட்டி சிஸ்டம். இந்த ப்ராஜெக்டோட ஹார்ட்டே வந்து இந்த செட்டப் தான். இதில் வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்க என்டையர் காம்பனன்ட்ஸ் வந்து இதில் இருக்க ESP32 ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சென்சர் அரேக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோன்னா யூ கேன் see there இந்த ஸ்க்ரீன் அதில் டிஸ்டன்ஸ் காமிக்குது. ஓகே. டிஸ்டன்ஸ் சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துச்சுன்னா அதில் வந்து பாத் ப்ராபபிலிட்டி காமிக்கும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துச்சுன்னா எந்த பாத் எடுத்து அந்த ட்ரோன் ட்ராவல் ஆகிருக்குன்ற ஒரு இதை காமிக்கும். ஓகே. ப்ளஸ் இந்த இடத்துல வச்சோன்னா கேமரா இந்த சைடு ஃபேஸ் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டை வந்து அதை லாக் ஆன் பண்ணி கேமரா வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு அது மூவ் ஆன் ஆகும். This is our AI model, Hawk AI Alpha. இந்த AI மாடலை நாங்கள் ஓவர் 9000 images ஆஃப் ட்ரோன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் லைட்டிங் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தான் எங்களோட மெயினான ஒரு USP அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ட்ரோன் மூவ் ஆகிற வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ நான் எங்களோட AI மாடல் கிட்ட காமிக்க போகிறேன். இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த AI இது நல்லாவே ட்ராக் பண்ணுது. இந்த ட்ரோன் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ இதை அதை வந்து ட்ராக் பண்ணும். ஸோ இதுதான் எங்களோட AI மாடல். ஸோ இந்த சாஃப்ட் ஹிட் ஹார்ட் ஹிட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவாக சொல்ல முடியுமா? ஸோ வந்து இப்போ எங்கள் சிஸ்டமில் வந்து 2 டைப்ஸில் வந்து நம்ம ட்ரோனை வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேதாந்த் வந்து உங்கள்கிட்ட காமிச்சான் அந்த ஹேக்கிங் டிவைஸ் காமிச்சான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ட்ரோனை ஹேக் பண்ணி சேஃபாக கீழே லேண்ட் பண்ணி அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுறதுக்கு அக்வயர் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம். ஸோ அது வந்து இப்போ ப்ரோட்டோகால் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஹேக் பண்ண முடியல அப்படின்னா வந்து லேசர், அதாவது இப்போ வந்து இதில் லேசர், ஆனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து டைரக்டட் எனர்ஜி வெப்பன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கவர்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப் போட்டு இதில் இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ அந்த இதனால் ட்ரோன் வந்து அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து ரொம்ப ஷார்ப்பாக அந்த ட்ரோன் மேலே பிளாஸ்ட் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் ஃப்ரை ஆகி ட்ரோன் அப்படியே கீழே விழுந்துடும். ஃப்ரை ஆகிறதுனா உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் தீஞ்சு போயிடும். ஸோ இதனால் இந்த மாதிரி 2 டைப்ஸாக வந்து ட்ரோனை வந்து நாங்கள் டிட்டர் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் எங்கள் சிஸ்டமில் வச்சுருக்கோம். நண்பர் சொன்ன உடனே நான் ஆரம்பிச்சிடுறேன். ஓகே சார். என்னன்னா அவங்க ட்ரோனை வந்து எப்படி ஹிட் பண்ணுறது, ஒன்று வந்து சாஃப்ட் ஹிட், இன்னொன்று வந்து ஹார்ட் ஹிட் அப்படின்னு. எனக்கு என்ன தேவைன்னா ஒரு படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது, ஒரு ஃபில்மை எப்படி ஹிட் பண்ணுறது, அதுவும் சூப்பர் ஹிட் எப்படி பண்ணுறது, சாதாரண ஹிட் இல்லை சூப்பர் ஹிட் என்ன பண்ணுறது. இதை நீங்கள் ஹிட்டுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா எப்படியாவது ஒரு படத்தை ஹிட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் உங்களை மாதிரி சயின்டிஸ்ட்டுக்கிட்ட எங்களோட வேண்டுதல் என்னென்னா ஒரு படத்தை ஹிட் பண்ணுறது, இந்த ட்ரோனை ஹிட் பண்ணுறது மாதிரி ஒரு படத்தை ஹிட் பண்ணுறது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நான் வந்து வாழ்நாள் பூரா நன்றியோடு இருப்பேன். இதில் வந்து உங்களுடைய இந்த கண்டுபிடிக்கு முன்னாடி அந்த தேசிய கொடியை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது சிம்பாலிக்காக தேசிய லெவலில் நீங்கள் பேசப்படுவீங்கன்றதை சொல்லுதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இப்போ நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம் சார், நீங்கள் சொன்னதையும் பண்ணிடுறோம் சார், கவலைப்படாதீங்க சார். கவலைப்படுங்க. தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற அந்த டெக்னாலஜி ஒன்று காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கலாம், ரெண்டாவது இப்போ இருக்கிறதோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்க சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா AI டிடெக்ஷன் கேமரா ஃபீட் யூஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேடா சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரேடா சிஸ்டம்ஸ்லேருந்து வர டேட்டாவை ஒரு AI மாடல் வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன ஆப்ஜெக்ட் என்ன ஸ்பீடில் வருது அதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஒரே ஒரு ரேடா சிஸ்டமில் காமிப்பாங்க. பட் நாங்கள் என்ன ஆட் பண்ணுறோன்னா இதில் ஒரு கேமரா ஃபீட் ஆட் பண்ணுறோம். இந்த கேமரா ஃபீட் வரும்போது இப்போ ஒரு பறவை பறந்து வருதா ஒரு ட்ரோன் பறந்து வருதா அப்படின்னு இந்த AI மாடலால் கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா 100% அது வந்து எஃபிஷியன்ட். உங்களுக்கு 1% கூட அதில் சான்ஸ் இருக்காது. ஸோ இந்த சிஸ்டமில் நீங்கள் ட்ரையல் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் வந்து யூ வுட் ஹவ் டன் சம் ட்ரையல்ஸ் இல்லையா, ஸோ வாட் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி யூ ஹவ் கம் அக்ராஸ்? 9000 இமேஜஸில் 80% ஆஃப் த இமேஜஸ் வந்து ட்ரெயின் பண்ண யூஸ் பண்ணோம் அண்ட் பாக்கி 20% வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். ஏன் வந்து கவர்மெண்ட் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் 100%. ஸோ தட் இஸ் வை தே யூஸிங் இட் அன்டில் அண்ட் அன்லெஸ் யூ கிளியர் திஸ். அந்த 100% ரேஷியோ சக்ஸஸ் ரேஷியோ இருந்தால் தான் நீங்கள் வந்து அது ஒரு ஆன்டி ட்ராக்கிங் டிவைஸாக வந்து யூஸ் பண்ண முடியும். ரெடார் மூலமாக ஏன் அவங்க வந்து ட்ரோனை ட்ராக் பண்ணி இப்போ ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸில் வர்றப்பே அதை கில் பண்ணணுங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் உங்களோட டாப்பிக்கில் பேசுகிறப்பே வந்து அதை விஷுவலாக கேமராவில் பார்த்து ஷூட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ரொம்ப பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க. தட் கேன் பி வெரி டேஞ்சரஸ் ஃபார் த டிஃபென்ஸ் சிஸ்டம் as such.
ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும் இதை பற்றி. ஓகே, வெல் டன் பாய்ஸ். நிறைய டவுட்ஸ் அண்ட் நிறைய கேள்விகள் நம்ம ஜட்ஜஸ் கேட்டால் கூட எங்கேயுமே நீங்கள் ஸ்டாமர் ஆகாமல் உங்களுடைய ரிசர்ச் ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு புரிஞ்சுது. குட் லக் டு யூ. அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் தென் நீங்கள் இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய பிட்ச்டான் மூலமாக பல இனோவேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணி சந்திரன் இந்த மாதிரிலாம் போகணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்காக விண்வெளியெல்லாம் தயாரிப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரனே மேடைக்கு வரப்போறாரு. ஸோ லேஸ் நேம் அண்ட் ப்ளீஸ் ஹேட் அப் ஃபார் சந்திரன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்குறாங்க. அது ஒரு சின்ன ஹிட் ஆனால் டென்ட் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய இம்பேக்ட்ன்றது எனக்கு தெரியும். நான் இன்றைக்கி காலையிலேருந்து சென்னையில் தான் இருக்கேன். எல்லா கார்லையும் டென்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டிராஃபிக்கில் தான் நம்ம இருக்கோம். ஸோ என்னோடய இன்னோவேஷனில் ஆக்சுவலி இது ஒரு காரை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த காரை நான் வந்து ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த காரில் நான் வந்து முன்னாடி ஒரு சென்சார் வச்சுருக்கேன் சார். ஆக்சுவலி இந்த ப்ளூ கலர் தான் பம்பர். இந்த பம்பர் வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து இந்த பம்பர் மாதிரி இடிக்கும் போது இந்த பம்பர் ஆக்டிவேட் ஆகும். அகைன் இட் கோயிங் டு த சேம் பொசிஷன். இப்போ இந்த பம்பரை வந்து மூவ் பண்ணுறதுனால இங்கே மோதிச்சுன்னா சார் அட் த சேம் டைம் ஏர் பேக்கும் ஓப்பன் ஆகும். அந்த பம்பருக்கு மட்டும் தான் டேமேஜ், காருக்கு எந்த டேமேஜும் ஆகாது. இதுக்கு முன்னாடி இந்த இனோவேஷன் இதே சிமிலர் இனோவேஷன்ஸ் இருக்கா? நோ சார், நானும் ரிசர்ச் பண்ணது வரைக்கும் இல்லை சார். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அந்த பம்பருக்கு? த சேம் மெட்டீரியல் விச் இஸ் மேட் ஆஃப் அ சேசஸ். ஒரு காரோட பாடி சேசஸ் என்ன இருக்கோ அதே மெட்டீரியல் நம்ம அயன்லேயே பண்ணலாம் சார். ஓகே, ஸோ இந்த இன்னோவேஷன் மட்டும் கிடையாது, ஒரு எஜுகேட்டராக பல பேருடைய லைஃப்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. அந்த பயணத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இதுக்கான ரிசல்ட்ஸ்க்காகவும் நம்ம காத்திருப்போம். மீண்டும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இதே மாதிரி தான் இன்னும் நிறைய கண்டெஸ்டன்ஸ் வந்து இந்த மேடைக்கு வரப்போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் இது பிட்ச் இட் ஆன் நீங்களும் ஆகலாம் கலாம், presented by A to Z Gammon, associate sponsor Takkar EV Chargers, Anuj Tiles, gold winner, Orange Retail Finance India Private Limited. Welcome back to the show. இது Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம், presented by A to Z Gammon, associate sponsor Takkar EV Chargers, Anuj Tiles, gold winner, Orange Retail Finance India Private Limited. நம்மளுடைய Pitch It On மேடையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த வாரங்களில் எக்கச்சக்கமான contestants, எக்கச்சக்கமான நபர்கள் பல கனவுகளோடு அவங்களுடைய இனோவேஷன்ஸை இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த வரிசையில் மென்டராக பார்த்திபன் சாரும் நம்மளுடைய ஜட்ஜஸும் பல காமெண்ட்ஸ், நிறைய இடங்களில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்க்கு நிறைய டிப்ஸும் கொடுத்துருந்தீங்க. அந்த வரிசையில் கிட்டத்தட்ட 50+ ஆட்கள் வந்து இங்கே வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய இனோவேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து இன்னைக்கு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சில நபர்களை அந்த கிராண்ட் ஃபினாலே ஆஃப் Pitch It On-க்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் பார்த்திபன் சார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த Pitch It On மேடே கிடையாது, இந்த ஜேர்னி கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல், எப்படி இருந்தது இந்த அனுபவம்? இது வந்து செமி ஃபினாலே இல்லை? ஆமாம் சார். செமிக்கு பின்னாலே, அதாவது ஒருத்தன் செமின்னா கொஞ்சம் மென்டல் ஆகிறதுக்கு வந்து செமின்னுவாங்க. அந்த செமிக்கு பின்னாலே நிறைய காரணங்கள் இருக்கும். அவனுடைய வளர்ப்பு முறையிலிருந்து அவன் எங்கேயோ ஒரு இடத்துல கெட்ட பழக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதனால் அவன் கொஞ்சம் மென்டலாக இருப்பான். அவனை வந்து அதை செமிக்கு பின்னாலேன்னுவாங்க. ஆனால் இந்த செமி ஃபினாலேயில் இந்த கிரேசினஸை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு இனோவேஷனை கண்டுபிடிச்சி நம்ம எல்லாரையும் ஒரு பிரமிப்புக்குள்ளாக்கி இந்த இத்தனை செஷன் போனதே நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே நமக்கு ஆச்சரியம். எனக்கெல்லாம் உங்களுக்கு எப்படியும் தெரியாது, பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்டூலில் இன்னும் கொஞ்சம் உயரமாக நான் உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பார்த்திபன் சார், can we please have you, and judges we request you to kindly join as well. நம்மளுடைய Pitch It On மேடையினுடைய மிக முக்கியமான தருணம், நான் சொன்ன மாதிரி இந்த கிராண்ட் ஃபினாலே ஆஃப் Pitch It On-க்கு யார் யார் போக போகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதெல்லாம் தாண்டி வின் பண்ணக்கூடிய நபருக்கு 10 lakhs worth கேஷ் ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ரெடி? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ நம்மளுடைய Pitch It On மேடையினுடைய முதல் ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ladies and gentlemen, please put your hands together as we welcome Shivesh அவர்கள். The first finalist of Pitch It On, Shivesh. முதல் ஃபைனலிஸ்ட் பார்த்தாச்சு, அடுத்த ஃபைனலிஸ்ட் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பல பேரினுடைய மனதை கவர்ந்த மனோஜ் குமார். அடுத்த finalist of Pitch It On, ladies and gentlemen, please put your hands together as I welcome Thaman ஆறுமுகம் அவர்கள். ஒரு டியூவாக வந்து இந்த மேடையை கலக்கின 2 நபர்கள் தான் வரப்போறாங்க. So ladies and gentlemen, please put your hands together as I welcome Kritik Raj and Praveen.
பிட்ச்டான் மேடையில அடுத்ததாக இணையக்கூடிய அந்த ஃபைனலிஸ்ட் தானேஸ்வரன். நம்மளுடைய பிட்ச்டான் நீங்களும் ஆகலாம் கலாமினுடைய கடைசி 2 ஃபைனலிஸ்ட். அண்ட் அவங்களை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யாரு அவங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸைட்மெண்ட் இஸ் ஃபுல்லி ஆன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இணையக்கூடிய அந்த ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட் அப்படின்னு தான் சொன்னோம். லேஸ் நேம் அண்ட் ப்ளீஸ் ஹியர் இட் அப் ஃபார் நமேஷ், மௌனிஷ் தரன், விதோன் கார்த்திகேயன். ஸோ நம்மளுடைய பிட்ச்டான் நீங்களும் ஆகலாம் கலாமுடைய ஃபைனலிஸ்ட் ஃபைனலாக யார் ஜாயின் பண்ண போகிறாங்க, த ஒன்லி ஃபைனலிஸ்ட் ஜாயின் தி ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஸ் நேமின் ஒரு பெரிய பெரிய கைத்தறலோட லெட்ஸ் வெல்கம் ரயான். ஃபைனலிஸ்ட் ஆஃப் பிட்ச்டான் நீங்களும் ஆகலாம் கலாம் ரயான் அவர்கள். நம்மளுடைய பிட்ச்டான் நீங்களும் ஆகலாம் கலாம்னுடைய அடுத்த ஃபைனலிஸ்ட் கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி பயங்கர வேகமாக தன்னுடைய ப்ராம்ஸ் அழகாக நமக்காக சொன்ன 2 நபர்கள் தான் வரப்போறாங்க. So ladies and gentlemen, please put your hands together as I welcome Sri Ashwini and Dhaneshwaran. So yes, இங்க இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் எல்லாருக்குமே ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிட்டத்தட்ட 50+ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நம்மளுடைய பிட்ச்டான் மேடைக்கு வந்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய மென்டார்ஸால ஜட்ஜஸால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்களுக்காக அந்த பிரம்மாண்டமான மேடையும் காத்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க தயாராகிறதுக்கு முன்னாடி I would like to hear from பார்த்திபன் சார். நம்மளுடைய ஃபைனலிஸ்ட்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 50 பேர் கலந்துக்கிட்டதில் 9 பேர் மட்டுமே செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹியூஜ் அப்ளாஸ் கொடுக்கணும். கை தட்டிடுங்க எல்லாரும். உங்களுக்கு கைத்தட்டல் இது பத்தாது, இன்னும் ஒரு பெரிய மேடை இருக்குது, ஒரு பிரம்மாண்ட மேடை இருக்குது. அந்த பிரம்மாண்ட மேடையில் நீங்கள் ரொம்ப பெருசாக கௌரவிக்கப்படுவீங்க. அந்த 41 பேர் இருக்காங்க இல்லையா, இதில் செலக்ட் பண்ணாத 41 பேர்கள் மட்டும்தான் என்னுடைய கவனத்தில் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா தொடர்ந்து தங்களுடைய முயற்சியை பண்ணி அடுத்த பிட்ச்டான் வந்து நிறைய சீசன்ஸ் போகுது. அதனால் ஒவ்வொரு பிட்ச்டான்லேயும் இன்னும் நிறைய புதிய விஞ்ஞானிகளெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த வகையில் இந்த தடவை செலக்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் இன்னும் அந்த 7 நாட்கள் மாதிரி ஒரு அந்த 30 நாட்கள் உங்களுக்கு இருக்குது. இன்னும் கரெக்டாக 30 நாட்களில் நீங்கள் உங்களுடைய இனோவேஷன்ஸை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணுறது, அதில் அது எக்ஸிக்யூஷனில் வந்து வேறு என்ன விதமான புதுமையான விஷயங்களை கொண்டு வரலாம், அது வந்து பிட்ச்டான் டெய்லி உங்களை கவனிக்கும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை கவனிக்கும். ஸோ அந்த பிரம்மாண்ட மேடையில் உங்களோட கலந்துக்கிட்டு உங்களை கௌரவப்படுத்துகிற மூலமாக இந்த பிட்ச்டான் பெருமைப்பட போகுது. அதில் வந்து பொதுமக்களும் சேர்ந்து அதில் அந்த வாக்கெடுப்புக்குள்ளே இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து உங்களுடைய ஓட்டுக்களை பெற்று நீங்கள் பெரிய லெவலில் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வேண்டுதலும் பாராட்டுகளும். மேடைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக கலாம் சார்னுடைய ஒரு விதை மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் சார் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய சீசன்ஸ் வரதான் போகுது. அண்ட் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் காத்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி இங்கே செலக்ட் ஆன நபர்கள் உங்களிருந்து ஒருத்தருக்கு அந்த கிராண்ட் ஃபினாலேயில் டைட்டில் வின்னருக்கு 10 lakhs worth கேஷ் ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது யார் வாங்க போகிறீங்க, என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுது, கிராண்ட் ஃபினாலேயில் எந்த மாதிரி உங்களுக்கான டெஸ்டமெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த 10 lakhsங்கிறது வெறும் பணம், பைசா. அதுக்கான வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அதை விட இந்த மேடை நீங்களும் ஆகலாம் கலாம்ங்கிற இந்த நிகழ்ச்சியில் அடுத்த அப்துல் கலாம் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குது பார்த்தீங்களா, அது 10,000 கோடிக்கு சமம். அதனால் இந்த 10 லட்சம்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம். நம்மளுடைய எய்ம் வந்து அது கிடையாது. ஆனால் பிட்ச்டான் வந்து உங்களை எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பெருமைப்படுத்தணும்னு ஆசைப்படுறதுனால இந்த ஒரு சின்ன சன்மானத்தை கொடுத்து உங்களுடைய வெகுமானத்தை வந்து இன்னும் அதிகமாக ஆக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிச்சயமா. ஸோ இத்தனை நாட்கள் இந்த பிட்ச்டானுடைய பயணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை ஃபைனலிஸ்ட்க்கும் மீண்டும் ஒரு பெரிய 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 கைத்தறல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். Let's hear it up for the finalists of பிட்ச்டான் நீங்களும் ஆகலாம் கலாம். ஸோ இதே மாதிரி இந்த ஃபைனலிஸ்டோட
நம்மளுடைய மென்டார் அண்ட் நம்மளுடைய ஜட்ஜஸோட புது இனோவேஷன்ஸோட அந்த கிராண்ட் ஃபினாலே மேடையில் உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் as a டீமாகவே காத்துட்ருக்கோம். Until then, this is the entire team signing off along with Vijay Kalyani. And இது Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம் presented by A to Z Gammon, associate sponsor Takkar EV Chargers, Anuj Tiles, Gold winner, Orange Retail Finance India Private Limited. Pitch it on உடன் ஒரு ஒப்பந்தம் உயர பறக்க இதுதான் தருணம் Pitch it on, pitch it on.